தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சனி 4ஆம் இடம் அத்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தாஷ்டம சனி வந்து 4ல் இருக்கும்போது எல்லாமே நல்லது தான் நடக்கும். இப்போ அதுவும் வக்கரமாக போகுது. அப்போ வீடு வாசல் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம், எதையாவது விற்கணும்னு நினச்சா விற்கலாம், எல்லாமே வந்து சக்ஸஸாக போகும். ஆனால் ஒன்று என்னென்னா 8ல் குரு இருக்கார், சூரியனும் இருக்கார். அங்கே இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து தகப்பனாரோட உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, அவருக்கு அடிக்கடி உடல் உபாதை வரும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்காணிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு நீங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடாது, அதுவே உங்களுக்கு மைனஸாக ஆகிடும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பெருமையாக எனக்கு என்ன, நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு தாம்பிகமாக பேசக்கூடாது. நீங்கள் எது பேசினாலும் அடக்கமாக ஏதோ இருக்கேன்ப்பா அப்படின்னு கொண்டு போகணுமே வழிய உங்களை பற்றி ஒவ்வொருவராக நீங்களாகவே ஜம்ப அடிச்சுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா கண்டிஷ்டி ஆகும். ரெண்டாவது, யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் முன்ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களை பற்றி பெருமை பேசாமல் வாழ்ந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் 11/12. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.